ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நித்யானந்தம் பெரம்பலூர் ரோட்டில் இருக்கிற நித்யானந்தம். ஸோ வீட்டில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா பசங்க நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் என் பொண்ணு சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ இங்கே வந்து சிக்கன் நூடுல்ஸ்லாம் கிடைக்காதமா வெஜ் நூடுல்ஸ் தான், வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சோம். பட் ஷீ சம்வாட் ட்ரை டு ஈட் தட். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. அது என்னவோ என் சின்ன பொண்ணு கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டா. ஹேட் அ குட் டைம். பட் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் போகலான்னு சொல்லி தான் வந்தோம் நாங்கள். இங்கே வந்து இட்லி கிடைக்கல. 8 மணிக்கெலாம் இட்லி காலி, சண்டே. ஸோ சோளாப்பூரி, ஒரு வெஜ் நூடுல்ஸ் ப்ளஸ் ஒரு என் ஒய்ஃப் எப்பயும் சாப்பிட்ற அந்த நைஸ் தோசை. ஸோ இதுதாங்க இன்றைக்கி. பட் ஆனால் கம்பேரிட்டிவ் நாங்கள் எப்பவும் இங்கே ஸ்ரீனிவாசா போவோம் வெஜ்ஜுக்கு. இதோட நித்யானந்தம் வந்தோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பெருசாக தெரியல. பட் ஆனால் ஸ்ரீனிவாசா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு நைட்டு 10 மணிக்கு போனால் கூட இட்லி கிடைக்கும். கூட இன்னொன்று சர்வீஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸஸ் எல்லாம் ரேட் ஏறுறதுனால கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாமே ரேட் ஏற்றிருக்காங்க. ஆனால் இதில் அவ்வளோவா எனக்கு ஒன்றும் தெரியல. அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 680 ருபீஸ் கிட்ட பில் ஆச்சு. நாங்கள் சாப்பிட்ட வெஜ் நூடுல்ஸ்க்கும் தோசை ப்ளஸ் சோளாப்பூரி ப்ளஸ் காஃபி. ஒரு டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ லஸ்ஸி மாரி வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அந்த ரெடியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு சூப் ஸ்டார்டர் ரேட்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. பட் கொஞ்சம் ஏற்றிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸோ நாங்கள் என் பொண்ணு இந்த வெஜ் நூடுல்ஸை சாப்பிடவே இல்லை. என் பெரிய பொண்ணுக்காக தான் வந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் இங்கேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஸ்ரீனிவாசாவுக்கு. ஸோ இதுதான் அந்த கேசர் பாசுந்தி ஆர்டர் பண்ணேன். கேசர் பாசுந்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்டாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஸ்ரீனிவாசாவில் அந்த பாசுந்தி ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தட். நாங்கள் ஒரே நாளில் அடுத்தது ஸ்ரீனிவாசாவுக்கு ஜம்ப் ஆகிட்டோம் இட்லி கடையிலன்ட்டு. ஸோ என் பொண்ணு இட்லி தான் வேணும் அப்படி சொல்லி, இல்லை எனக்கு பானிபூரி வேணும்னு சொல்லி, நீ சாப்பிட்டா போதுமான்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தாச்சு. சரி இட்லி சாப்பிட்டா தான். என் சின்ன பொண்ணு நல்லாவே சாப்பிட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என் பெரிய பொண்ணை எப்படியே சாப்பிட வச்சு அவளை கூட்டின்னு போகிறதுல இன்றைக்கி நாள் முடிஞ்சதுங்க. தேங்க்யூ. அட் லாஸ்ட் கம் டு என் ஒய்ஃப் பண்ணுற சொல்கிற கன்க்ளூஷனை கேளுங்க.